மார்ச் மந்த் எண்டில் சைனாவில் iqoo Z3 என்ற நியூ மொபைல் லான்ச் பண்ணாங்க. அண்ட் கேகன் அரோரா இந்தியாவிலும் இந்த மொபைல் லான்ச் ஆக போகிறதா ட்விட்டரில் லைட்டாக டீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்தியாவில் இது லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு இந்தியாவில் இது எப்போ லான்ச் பண்ணுவாங்க, எந்த விலைக்கு லான்ச் பண்ணுவாங்க, இந்த மொபைலை வாங்குறது ஒர்த்தா, இதுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்ச உடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸோட வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் புது சீரியஸ்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனாவில் இந்த மொபைல் மார்ச் எண்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்தவித அப்டேட்டுமே இது வரைக்கும் இல்லை. மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது இங்கே அவ்வளோவா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியல. இந்தியாவில் லான்ச் பண்ணோடனே நான் இந்த மொபைலை நம்ம சேனலில் கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கே 6.58 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல் தான், பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதால நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்க்ரால் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய மொபைல் இந்த 120 Hz டிஸ்பிளேவை பார்த்துருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 120 Hz டிஸ்பிளே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இங்கே AMOLED 120 Hz கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ரெட்மி மொபைல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது 16,000 பட்ஜெட் செக்மெண்ட்லேயே. பட் இங்கே LCD 120 Hz இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, ஏதாவது தராங்க. டிஸ்பிளே இங்கே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கேமராஸ் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ரோ கொடுக்கறதுக்கு பதில் அட்லீஸ்ட் ஒரு டெப்த் சென்சராவது கொடுத்துருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் தராங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 frames per second எடுத்துக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 FPS எடுத்துக்க முடியும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மொபைலில் ஒரு நியூ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். Snapdragon 768 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ நமக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குது இந்த மொபைல். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 11 தான் இந்த மொபைல் ரன் ஆக போகுது. அட்லீஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸர் Snapdragon 750G 765G அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே நல்லா தான் இருக்கும். ஸோ கேமர்ஸ் 5G மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் 25,000 நிறைய கேமிங் மொபைல்ஸ் 5G ஆப்ஷனோட இருக்குது. நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இன்றைக்கி நைட் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செலக்ட் ஆகலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஆஃபரில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. நான் அதை கார்ட்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இங்கே 55 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 4400 mAh பேட்டரி மட்டும் தான் இருக்குது. ஸோ நமக்கு 1 hourக்குள்ளவே கண்டிப்பாக டாப் அப் ஆகிடும் 0 to 100. ஸோ பேட்டரி ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் காம்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதால நமக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிடுமோ அப்படின்ற கவலை தேவையில்லை. சப்போஸ் நமக்கு பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் இன்ஸ்டண்ட்டாக டாப் அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டரி இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட 6GB 64GB வேரியன்ட் சைனாவில் 22,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்தியாவில் இந்த மொபைல் June 15 லான்ச் ஆக போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. மேக்ஸிமம் லான்ச் ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். கோவிடோட நிலமெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா, சப்போஸ் கோவிட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இதை லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த மொபைல் கண்டிப்பாக 25,000 கீழே தான் லான்ச் ஆகும் அப்படின்னும் ஒரு சில லீக்ஸ் இருக்குது. 25,000 இந்த மொபைல் லான்ச் ஆனால் ஒரு கன்சிடரபிளான ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். ஒரு 20,000 லான்ச் ஆனால் வேணால் ஒரு கன்சிடரபிளான ஆப்ஷனாக இருக்கும். அப்போ கூட நமக்கு Mi 10i 5G ஒரு காம்படிஷனாக இருக்கும் 108 மெகாபிக்சல் கேமராஸோட. இங்கே இருக்கிற மெயின் செல்லிங் பாயிண்ட் நியூ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 55 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதை தவிர இங்கே பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை.
ஸோ 20,000 வச்சாங்கன்னா ஒரு கன்சிடரபிளான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். 25,000 வச்சாங்கன்னா நமக்கு OnePlus Nord இருக்குது அண்ட் Mi 10i 5G இருக்குது. அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். அண்ட் நேற்று வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் Realme X50 இந்த ஆஃபரில் 25,000 தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான மொபைலை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மொபைல் லான்ச் ஆனால் நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களா இல்லை வேறு மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்களா? அப்படி வேறு மொபைலை கன்சிடர் பண்ணால் அது எந்த மொபைலாக இருக்கும்? உங்களோட கமெண்ட்ஸாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.